ஹலோ மக்களே, வணக்கம். நேற்று ஒஃபிஷியலாக சீசன் 9 பிக் பாஸ் முடிஞ்சிருச்சுங்க. திவ்யா கணேஷன் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வின்னிங் மொமெண்ட்டில் அந்த ட்ராஃபி கொடுத்த உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த வீடியோ கட் பண்ணியிருப்பாங்க. போன சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சக்ஸஸ் பார்ட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதோட நிறைய வைரல் வீடியோஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் பார்ட்டியில் நடந்த விஷயங்கள் பெருசாக வெளியில் வரவே இல்லை. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நிறையா பேர் வீட்டுக்குள்ளே பல இடத்துல வீடியோஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து நிறையா கண்டஸ்டன்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோஸ் இருக்கும். பட் இந்த கம்ருதீன், பாரு, வினோத் இவங்க 3 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்த மாதிரி தெரியுதுங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் ஜாலியாக எல்லோரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வினோத் வெளியில் போயிட்டு உள்ளே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி மூட் ஆஃபாக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது அவருக்கு உடம்பு சரியில்லாதனாலன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது இல்லை ரீசன். நீங்கள் ஃபினாலியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாரு வர வரைக்குமே கம்ருதீன் அண்ட் வினோத் தான் ஒன்றா உட்காந்துட்ருப்பாங்க. பாரு வந்த உடனே வினோத் அங்கேருந்து போய் தள்ளி உட்காந்துருப்பாங்க. பாருவும் கம்ருதீனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் வினோத்துக்கு பாருவை பெருசாக பிடிக்காது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வினோதும் கம்ருவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருவால் தான் கம்ருவோட பிஹேவியர் இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாரு வினோத் பல தடவை. அதையும் தாண்டி கம்ருதீன் பாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தார். எலிமினேட் ஆகி வெளியில் போகும்போது கூட பாருனால தாண்டா நீ இப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவார் வினோத். எல்லாருமே என்ன நினச்சோம் அப்படின்னா வெளியில் கம்ருதீன் பாருவோட பல வீடியோஸ் பார்த்து இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சலசலப்பு நடக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவங்க 2 பேருமே இன்னுமே க்ளோஸாக தான் வெளியில் இருக்காங்க. அதே மாதிரி சக்ஸஸ் பார்ட்டியில் வினோத் ஒரு ஃபோட்டோவில் உள்ளே போகும்போது பாரு அங்கேருந்து விலகி போயிடுவாங்க. ஸோ எல்லாருமே இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஃபைட் நடக்குதுன்னு மாதிரி பல வீடியோஸ் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குங்க. என்ன தான் நடந்தாலும் கம்ருதீன் அண்ட் வினோத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் எஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி டைட்டில் வின்னர் திவ்யா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் நிறைய ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சக்ஸஸ் பார்ட்டியோட அரோராவுமே நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் திவ்யா டைட்டில் வின் பண்ணாலுமே மற்ற கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸ் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பிஆரால் தான் திவ்யா வின் பண்ணாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. பாருவோட ஃபேன்ஸ் பாரு தான் உண்மையான குவீன், அவங்க தான் டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்க. சபரியோட ஃபேன்ஸ் சபரி தான் ஜெனுவனாக இருந்தான், அவன் தான் உண்மையான டைட்டில் வின்னர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வினோதோட ஃபேன்ஸ் அவங்க தான் வின்னர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசனில் தான் அவங்களுக்கு பிடிச்சாலும் அவங்கவுங்களும் டைட்டில் வின்னராக வச்சுருக்காங்க. பட் எனிவேஸ் அஃபிஷியலி நம்ம திவ்யா தான் டைட்டில் வின்னர், ஒன்றுமே பண்ண முடியாது.